2026 தேர்தலுக்காக நியமிக்கப்பட்ட திமுகவின் 8 மண்டல பொறுப்பாளர்களும் தங்களது பணிகளை மெல்ல ஆரம்பித்துள்ள நிலையில், மேற்கு மண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜியோ 2 மாவட்டங்களில் தொகுதி வாரியாக கூட்டத்தை நடத்தி அதிமுகவுக்கு திகிலும் சிட்டிங் திமுக எம்எல்ஏக்களுக்கு கிலியும் கொடுத்துள்ளாராம். இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன். அப்ளை ஆன்லைன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கரூர் மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளுக்கும் தனித்தனியாக கூட்டத்தை நடத்திய செந்தில் பாலாஜி, நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தனித்தனியாக கூட்டத்தை நடத்தி முடித்துள்ளார். தொடர்ச்சியாக மேற்கு மண்டலத்தில் உள்ள திருப்பூர், ஈரோடு, கோவை, நீலகிரி ஆகிய 4 மாவட்டங்களிலும் தொகுதி வாரியாக கூட்டங்களை நடத்த தேதி அறிவித்து தேர்தல் பணிகளை ஜெட் வேகத்தில் ஆரம்பித்துள்ளார் செந்தில் பாலாஜி. இந்த நிலையில் ஆலோசனைக் கூட்டத்தில் என்ன பேசப்பட்டது என்று கூட்டத்தில் கலந்து கொண்ட மாவட்ட நிர்வாகிகளிடம் கேட்டோம். மேற்கு மண்டலம் எங்களது கோட்டை என்று அதிமுக தெம்பாக இருக்கிறது. அதேபோல் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக வெற்றியும் பெற்றது. திருப்பூர், ஈரோடு, நாமக்கல் என அனைத்து மாவட்டங்களிலும் அதிக தொகுதிகளை அதிமுக கூட்டணி கைப்பற்றியது. கோவையில் SP வேலுமணி, ஈரோட்டில் செங்கோட்டையன், கருப்பண்ணன், திருப்பூரில் உடுமலை ராதாகிருஷ்ணன், பொள்ளாச்சி ஜெயராமன், நாமக்கலில் தங்கமணி ஆகியோர் வெற்றி பெற்றார்கள். அது மட்டுமல்ல, இன்று வரை தங்களது மாவட்டத்தில் அதிமுகவிற்கு தொய்வு ஏற்படாமல் பார்த்தும் வருகிறார்கள். இடையில் பிரிந்திருந்த பாஜக மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்துள்ளதால் கூட்டணிக்கு பலமாகவும் பார்க்கப்படுகிறது. அதனால் தமிழகத்தில் தென் மண்டலம், மத்திய மண்டலம், டெல்டா, வடக்கு மண்டலம் ஆகியவற்றில் தொகுதிகள் குறைந்தாலும் மேற்கு மண்டலத்தில் கடந்த முறை வெற்றி பெற்றதை விட அதிகமாக வெற்றி பெற வேண்டும் என்று அதிமுக பாஜக கூட்டணி கணக்கு போடுகிறதாம். அதை தவிடுபடியாக்கும் ஆலோசனை கூட்டம்தான் இப்போது நடந்திருக்கிறது என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். கூட்டத்தில் பேசிய செந்தில் பாலாஜி, தேர்தலுக்கு இன்னும் 11 மாதங்கள் இருக்கின்றன என்று அலட்சியமாக இருக்க வேண்டாம். அதிமுகவின் கோட்டை கோவை என்றும் அதிமுகவை அசைக்க முடியாது என்றும் சொன்னார்கள். உள்ளாட்சி தேர்தலில் கோவை மாநகராட்சியை அப்படியே அள்ளிக்கொண்டு வந்து முதல்வரிடம் ஒப்படைத்தோம். அதேபோல்தான் இந்த தேர்தலும் மேற்கு மண்டலத்தில் உள்ள ஒரு தொகுதியில் கூட அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறக்கூடாது. அனைத்து தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற நான் வகுத்துக் கொடுக்கும் யூகத்தை மட்டும் நீங்கள் செய்தால் போதும். தொகுதி தானாகவே நம் கைக்கு வந்து சேரும். மாவட்ட, ஒன்றிய, நகரச் செயலாளர்கள் முதல் கிளை, வார்டு மற்றும் சார்பு அணி செயலாளர்கள் வரை என்ன செய்ய வேண்டும் என்கிற சார்ட்டை தயார் செய்து வைத்திருக்கிறேன். இதை செய்தாலே போதும், எளிதாக வென்றுவிடலாம். கொங்கு மண்டலத்தில் உள்ளாட்சி தேர்தலில் ஒவ்வொரு வார்டிலும் நாம் வெற்றி பெற்றிருந்தாலும் அந்த வார்டில் அதிமுக வாங்கிய ஓட்டுகள் எத்தனை என்ற புள்ளி விவரம் என் கைக்கு வந்துவிட்டது. அதேபோல் MP தேர்தலில் ஒவ்வொரு பூத்திலும் அதிமுக வாங்கிய ஓட்டுகளின் புள்ளி விவரமும் என் கைக்கு வந்துவிட்டது. வெற்றி என்பது இலக்கு அல்ல, அதிகப்படியான லீடிங் என்பதுதான் நமது இலக்கு. அதனால் கடந்த முறை அதிமுக வாங்கிய ஓட்டுகளை தகர்க்க வேண்டும். முதல் கட்டமாக 4 ஆண்டு திமுக ஆட்சியில் சாதனை மற்றும் நலத்திட்டங்களை மக்களிடம் சொல்ல திண்ணை பிரச்சாரம் ஆரம்பியுங்கள். அடுத்து என்ன செய்யலாம் என்று அடுத்த வாரம் சொல்கிறேன் என்று திமுகவினருக்கு மிகப்பெரிய டாஸ்கையும் பூஸ்டையும் கொடுத்துவிட்டு சென்றுள்ளாராம் செந்தில் பாலாஜி. பிறகு மாவட்ட பொறுப்பாளர்களை ஒவ்வொருவராக அழைத்து தொகுதியில் மக்கள் பிரச்சனை என்ன இருக்கிறது என்று செந்தில் பாலாஜி கேட்டபோது பலரும் சொல்லி வைத்தது போல தங்களது சிட்டிங் MLA பற்றி கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. அப்போது MLAக்களின் செயல்பாடுகள் பற்றிய ரிப்போர்ட் தலைமையின் கையில் இருக்கிறது. இப்போது தொகுதியில் என்ன பிரச்சனை என்று சொல்லுங்கள், உடனே சரி செய்யலாம் என்று செந்தில் பாலாஜி சொல்லியுள்ளாராம். குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தில் குமாரபாளையம் தொகுதி ஆலோசனை கூட்டத்தில் தங்கமணியை தோற்கடிக்க வேண்டும், அதற்கு தயாராக இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார் செந்தில் பாலாஜி. இந்த ஆலோசனை கூட்டம் தொகுதி வாரியாக நடந்து முடிந்த போது
கூட்டத்திலிருந்து வெளியேறிய எம்எல்ஏக்கள் அனைவரின் முகமும் அப்செட்டில் இருந்ததாக கூறப்படுகிறது. கூட்டத்தில் கலந்து கொண்ட மாநில நெசவாளர் அணி தலைவரும் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளருமான நன்னியூர் ராஜேந்திரனிடம் கேட்டோம். செந்தில் பாலாஜியோடு தேர்தல் பணியாற்றுவதே வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். வெற்றி என்ற இலக்கை அல்ல, லீடிங் என்கிற இலக்கை நோக்கி அவர் தேர்தல் பணியாற்றுவதால் தான் மிகவும் எளிதாக அவரால் வெற்றி பெற முடிகிறது. அதிமுக கோட்டை என்று சொல்லப்படும் மேற்கு மண்டலத்தில் தனக்கு ஒதுக்கப்பட்ட 34 தொகுதிகளை பற்றிய முழு ரிப்போர்ட்டையும் கையில் வைத்துக் கொண்டு எங்களுக்கு ஆலோசனை வழங்கிக் கொண்டிருக்கிறார். செந்தில் பாலாஜியின் தேர்தல் வியூகம் இதுவரை நடந்த அனைத்து தேர்தலிலும் வெற்றியைத்தான் தந்திருக்கிறது. இந்த தேர்தலிலும் அது நடக்கும் என்றார். இந்த நிலையில் என்னதான் செந்தில் பாலாஜி கணக்கு போட்டாலும் மக்கள் போடும் கணக்கு என்று ஒன்று உள்ளது என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். குமுதம் செய்திகளுக்காக செய்தியாளர் அரவிந்த். Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.